ஆமாங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதித்திருப்பாரையானார், மீண்டும் சொல்ற, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அனுமதித்திருப்பாரையானால் அதை சுமக்கிறதுக்கு பலனையும் உங்களுக்கு தருவார் என்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. புலம்பல் 3:28 அவரே அதை தன் மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். எதை என்றால் நுகத்தை. இன்றைக்கு ஏதோ ஒரு நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த நுகம் என்னால் சுமக்கப்பட முடியாத ஒரு பாரத்தை கொடுக்கிறது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி உங்களுடைய அந்த பழுவை, அந்த நுகத்தை, அந்த பாடுகளை, அந்த பிரச்சனையை நீங்கள் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிற நபராக இருக்கலாம். ஆமாங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதித்திருப்பாரையானார், மீண்டும் சொல்ற, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அனுமதித்திருப்பாரையானால் அதை சுமக்கிறதற்கு, அதை கடக்கிறதற்கு, அதை தாங்குகிறதற்கு, அதை தன் மீது வைத்துக் கொள்வதற்கான பலனையும் உங்களுக்கு தருவார் என்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. இன்றைக்கு எந்த பாரமா இருந்தாலும், எப்பேற்பட்ட நுகமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு முன்பு மௌனமா இருங்க, கேள்வி கேட்காதீங்க. பின்னாடி திரும்பி பார்த்து என் தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று சாட்சி சொல்வீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் மாறட்டும். God bless you.